வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். காற்றாலை மின்சார உற்பத்தி திட்டம் குறித்து அடுத்த வாரம் முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்த இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. அதானி நிறுவனம் இலங்கையில் மன்னார் பிரதேசத்தில் நிர்மாணிக்க திட்டமிட்டிருந்த $1 பில்லியன் முதலீட்டுடனான காற்றாலை மின்சார உற்பத்தி திட்டத்திலிருந்து விலகிக் கொள்வதற்கு தீர்மானித்துள்ளதாக அறிவித்திருந்த நிலையில் இந்திய மற்றும் இலங்கை அரசாங்கங்களின் தலையீட்டில் அடுத்த வாரம் முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்த இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மன்னாரிலும் பூநகரியிலும் முன்னெடுக்கப்பட இருந்த காற்றாலை மின்சார உற்பத்தி மற்றும் மின் விநியோக திட்டத்தில் இருந்து வெளியேறுவதாக அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் கடந்த புதன்கிழமை அறிவித்தது. அத்துடன் இலங்கை முதலீட்டு சபைக்கு உத்தியோகபூர்வ கடிதம் ஒன்றையும் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் அனுப்பியிருந்தது. இலங்கையில் மன்னார் மற்றும் பூநகரி பகுதிகளில் 484 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் புதுப்பிக்கத்தக்க காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பதற்கு இத்திட்டத்தின் ஊடாக இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டிருந்தன. மின் விநியோகத்தை தென்பகுதி உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு விஸ்தரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்ததுடன் மேலும் 2 மின்சார மையங்களை உருவாக்குவதற்கான வேலை திட்டமும் அதானி நிறுவனத்தினால் ஆரம்பிக்கப்பட இருந்தது. இது தொடர்பாக அதானி நிறுவனம் இலங்கையில் அரச உயர் அதிகாரிகளுடன் 14 சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தது. அத்துடன் மேற்படி வேலை திட்டத்தின் ஆரம்பகட்ட நடவடிக்கைகளுக்காக $5 மில்லியன் வரை செலவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மின் உற்பத்தி திட்டம் தொடர்பில் மீண்டும் மீளாய்வு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நிறுவனத்திற்கு தகவல் கிடைத்திருப்பதாகவும் அது தொடர்பில் நிறுவனத்தின் நிர்வாக சபையில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் இலங்கையின் இறையாண்மையை முழுமையாக மதிப்பதாகவும் எதிர்காலத்தில் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து ஏனைய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தயாராக உள்ளதாகவும் கௌரவத்துடன் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதிலிருந்து விலகிக் கொள்ள முடிவு செய்துள்ளதாகவும் அதானி நிறுவனம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த திட்டம் தொடர்பான பேச்சுக்களில் ஈடுபட்ட இரு நாடு அரசுகளும் இணங்கியுள்ளதாகவும் அடுத்த வாரம் இந்த பேச்சுக்கள் இடம்பெறும் எனவும் இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் அணுமின் நிலையம் அமைப்பது தொடர்பான பேச்சுக்களில் முன்னேற்றம் இல்லை என ரஷ்யா தெரிவித்துள்ளது. இலங்கையில் அணுமின் நிலையத்தை அமைப்பது தொடர்பான பேச்சுக்களில் முன்னேற்றம் இல்லை என ரஷ்யா அறிவித்துள்ளது. இலங்கையில் அணுமின் நிலையத்தை நிர்மாணிப்பதற்கு ஆதரவளிக்க தமது நாடு ஒப்புக்கொண்ட போதிலும் இலங்கை சார்பில் அதற்காக அதிக அவதானம் செலுத்தப்படவில்லை என கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் தகர்கேன் தெரிவித்துள்ளார். இந்த அணுமின் நிலைய திட்டம் தொடர்பில் இலங்கையுடன் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றாலும் அவற்றில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கைக்கு நிலையான எரிசக்திக்கான முக்கிய ஆதாரமாக அணுசக்தியை கருதலாம். எனினும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் மதிப்பை ஒப்புக்கொண்டாலும் காலநிலை மாற்றம் மற்றும் பிற சுற்றுச்சூழல் சவால்கள் எதிர்காலத்தில் இந்த ஆதாரங்களை முழுமையாக நம்பியிருப்பதை தடுக்கும். ரஷ்யாவின் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அழைத்தார். எனினும் பல்வேறு காரணங்களால் அந்த பயணம் இடம்பெறவில்லை. அதற்கு பதிலாக அப்போதைய வெளியுறவு அமைச்சின் செயலாளர் இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினார். மேலும் பிரிக்ஸ் குழுவின் இலங்கை இணைவதற்கான கோரிக்கை தொடர்பில் தற்போது விவாதிக்கப்பட்டு வருவதாக ரஷ்ய தூதுவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட தலைவர் பதவியை சஜித் பிரேமதாச தன்வசம் வைத்திருக்க முடிவெடுத்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட தலைவர் பதவியை கட்சி தலைவரான சஜித் பிரேமதாச தன்வசம் வைத்திருக்க முடிவு செய்துள்ளார். அப்பதவி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வாவிற்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கொழும்பு மாவட்ட தலைவர் பதவி தனக்கு வழங்கப்படவில்லை என்பதை ஹர்ஷடி சில்வா உறுதிப்படுத்தியுள்ளார். கொழும்பு மாவட்டத்திலிருந்து 4 தடவைகள் நாடாளுமன்றம் தெரிவாகியுள்ளதாக குறிப்பிட்ட ஹர்ஷடி சில்வா பதவிகளை கேட்டு பெற வேண்டியதில்லை, மக்கள் என் பக்கம் உள்ளனர் என குறிப்பிட்டார். அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட தலைவரான நளின் பண்டாரவும், புத்தளம் மாவட்ட தலைவராக ஹெக்டர் அப்புகாமியும், திருவோணமலை மாவட்ட தலைவராக இம்ரான் மஹ்ரூஃபும், மொனராகலை மாவட்ட தலைவராக ரஞ்சித் மது பண்டாரவும், களுத்துறை மாவட்ட தலைவராக அஜித் பி பெரேராவும், காலி மாவட்ட தலைவராக கஹிந்த கருணா திலகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு ஒட்டு சுட்டானில் நெட் பயிற்சிகை அறுவடை விழா இடம்பெற்றது.
உலக வங்கியின் நிதி உதவியில் செயற்படுத்தப்படும் காலநிலைக்கு சீரமைவான நீர்ப்பாசன விவசாய திட்டத்தின் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யப்பட்ட நெற்பயிற்சிகையின் அறுவடை விழா நேற்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் கமநல நிலையத்திற்கு உட்பட்ட வெடுக்குநாரி பிரதேசத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. வடமாகாணத்தில் முதன்முறையாக காலநிலைக்கு சீரமைவான நீர்ப்பாசன விவசாய திட்டத்தால் நிலம் லேசர் முறையை பயன்படுத்தி மட்டமாக்கப்பட்டு அதன் பின்னர் நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய இயந்திரத்தை பயன்படுத்தி நாற்று நடப்பட்டு பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாரம்பரிய முறையை பயன்படுத்தி விதைக்கப்பட்டு அறுவடை செய்யும் போது ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 1500 தொடக்கம் 1800 கிலோ வரை விளைச்சல் பெறப்படுகின்றது. ஆனால் நவீன முறையை பயன்படுத்தி மேற்கொண்ட இப்பயிற்சிகையின் விளைச்சலாக ஒரு ஏக்கருக்கு 2700 கிலோ பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. திட்டம் தொடர்ந்தும் பல புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்நிகழ்வில் காலநிலைக்கு சீரமைவான நீர்ப்பாசன விவசாய திட்டத்தின் பிரதி திட்ட பணிப்பாளர் பாபு, திட்டத்தின் விவசாய நிபுணர் வசந்தன் மற்றும் தொடர்புடைய திணைக்கள பணிப்பாளர்கள், அலுவலர்கள், விவசாயிகள் பங்கேற்றனர். கனடிய தூதுவர் எரிக் வால்ஸ் வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்துள்ளார். வடக்கு மாகாணத்திற்கு வருகை தந்துள்ள இலங்கைக்கான கனடிய தூதுவர் எரிக் வால்ஸ் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனை சந்தித்துள்ளார். இச்சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது. வடக்கு மாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் ஆளுநர் எடுத்துரைத்தார். வனவள திணைக்களம் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களம் என்பன காணிகளை வர்த்தமானியில் பிரசுரித்த முறைமை தவறானது எனவும் அதனால் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் தொடர்பிலும் ஆளுநர் குறிப்பிட்டார். இடம்பெயர்ந்த மக்கள் தங்களது சொந்த காணிகளையே விடுவிக்குமாறு கோருகின்றனர் எனவும் பாதுகாப்பு தரப்பினரின் காணிகளை கோரவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டிய ஆளுநர் இங்கு காணிகள் பாதைகள் விடுவிக்கப்படும் போது தெற்கில் தவறாக சித்தரிக்கப்படுகின்றது என தெரிவித்தார். சுற்றுலாத்துறை அபிவிருத்தி, வீதி வலையமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியம், யாழ்ப்பாணம் விமான நிலைய அபிவிருத்தி, பயணிகள் கப்பல் போக்குவரத்து என்பன தொடர்பிலும் ஆளுநர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் விமான நிலையத்திற்கு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து சேவைகள் இடம்பெற்றார். சிறப்பானது என சுட்டிக்காட்டிய கனடிய தூதுவர் இலங்கைக்கு வருகை தரும் புலம்பெயர் தமிழர்கள் தமது பயணப்பொதிகளை பேருந்துகளில் யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பிவிட்டு கொழும்பில் இருந்து சென்னை சென்று அங்கிருந்து விமானம் மூலம் யாழ்ப்பாணத்தை வந்தடைகின்றனர் என்பதை தெரியப்படுத்தினார். இந்த சந்திப்பில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் மு நந்தகோபாலன், ஆளுநரின் இணைப்பு செயலாளர் A. சு. ராஜேந்திரா ஆகியோர் பங்கேற்றனர். அதிகாரிகள் அனைவரும் மாற்றத்திற்கு தயாராக வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரை வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் சந்தித்துள்ளார். வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர், வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர், ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உள்ள உள்ளூராட்சி உதவி ஆணையாளர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளர்கள் ஆகியோரை வடக்கு மாகாண ஆளுநர் சந்தித்துள்ளார். இச்சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. மக்களின் தேவையை எவ்வாறு நிறைவு செய்து கொடுக்கலாம் என்று சிந்தியுங்கள் எனவும், அதிகாரிகள் பந்தடிப்பது போன்று வேலைகளை தட்டி கழித்து மக்களை அலைக்கழிக்காதீர்கள் எனவும் ஆளுநர் தெரிவித்தார். அத்துடன் உள்ளூராட்சி மன்ற அலுவலகங்களுக்கு திடீர் கண்காணிப்பு விஜயம் மேற்கொள்ளப்படும் எனவும் ஆளுநர் குறிப்பிட்டார். இதன்போது உள்ளூராட்சி மன்றங்கள் தமது நிதியில் இந்த ஆண்டு முன்னெடுக்க உள்ள சமூக நலன் நோன்பு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளை முன்வைத்திருந்த நிலையில் அது தொடர்பிலும் ஆளுநர் கவனம் செலுத்தினார். துருக்கி தூதுவருக்கும் ஜனாதிபதியின் செயலாளருக்கும் இடையில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க மற்றும் துருக்கி குடியரசின் தூதுவர் ஜெமிலூட் டர்கர் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் உள்ள ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இலங்கைக்கும் துருக்கிக்கும் இடையில் தற்போதுள்ள இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்திக் கொண்டு இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்கு தொடர்ச்சியான ஆதரவு வழங்கப்படும் என துருக்கி தூதுவர் உறுதியளித்தார். அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு துருக்கி குடியரசின் பாராட்டுக்களை தெரிவித்த தூதுவர், டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் கிராமிய மக்களின் வறுமையை மட்டுப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்திற்கு தேவையான ஆதரவு வழங்கப்படும் என தெரிவித்தார்.
கல்வி, சுகாதாரம், விவசாயம் உள்ளிட்ட துறைகளின் மேம்பாட்டிற்காக தற்போதைய அரசாங்கம் செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துருக்கி தொடர்ந்தும் ஆதரவு வழங்கும் எனவும் எதிர்காலத்தில் அதற்கான பல ஒப்பந்தங்களை கைச்சாத்திட எதிர்பார்ப்பதாகவும் துருக்கி தூதுவர் தெரிவித்தார். துருக்கியில் கல்வி கற்க இலங்கை மாணவர்களுக்கு தற்போது வழங்கப்படும் 15 புலமைப்பரிசில் கோட்டா 25 புலமைப்பரிசிலாக அதிகரிக்கப்படும் எனவும் தூதுவர் தெரிவித்தார். இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை இந்த ஆண்டின் ஏப்ரல் மாதம் அளவில் துருக்கிக்கு விஜயம் செய்யுமாறும் துருக்கி தூதுவர் அழைப்பு விடுத்தார். இந்த சந்திப்பில் துருக்கி தூதரக தூதுக்குழுவின் பிரதி பிரதானி மர்வே ஹவுட்ஸே ஒட்லு பங்கேற்றார். யாழ்ப்பாணம் ஆலியவளை சிசிதாக்க வித்தியாலய இல்ல மெய்வல்லுநர் போட்டி சிறப்பாக இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆலியவளை சிசிதாக்க வித்தியாலயத்தின் வருடாந்த இல்ல மெய்வல்லுநர் போட்டி அதிபர் கந்தசாமி சிவனேசன் தலைமையில் இடம்பெற்றது. இசை வாத்தியங்கள் முழங்க விருந்தினர்கள் மாலை அணிவித்து வரவேற்கப்பட்ட நிகழ்வு ஆரம்பமானது. பிரதம விருந்தினராக கிளிநொச்சி பிராந்திய சமுதாய மருத்துவ உத்தியோகத்தரும் பழைய மாணவருமான வேலுப்பிள்ளை சிவனேசன் பங்கேற்றார். கௌரவ விருந்தினராக அல்வாய் வித்தியாசாலை ஆசிரியர் சோ வேலுப்பிள்ளை பங்கேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக ஓய்வு நிலை அதிபர்களான போ பொன்னம்பலம் மற்றும் வ நின்பதிராசா, ஆசிரியர் ஆலோசகர் க பிரபாகரன் ஆகியோர் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசில்கள், வெற்றி கிண்ணங்கள் விருந்தினர்களால் வழங்கி வைக்கப்பட்டன. அம்பாறை அக்கரைப்பற்று மகளிர் அபிவிருத்தி நிலையத்தின் பாலர் பாடசாலைகளுக்கு புதிய மாணவர்கள் வரவேற்கப்பட்டனர். அம்பாறை அக்கரைப்பற்று மகளிர் அபிவிருத்தி நிலையத்தின் கீழ் செயல்பட்டு வரும் பாலர் பாடசாலைகளின் புதிய மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வும் பொங்கல் விழாவும் நேற்று இடம்பெற்றது. புதிய மாணவர்கள் முன்பள்ளியில் கல்வி கற்று வெளியேறிய பழைய மாணவர்களால் வரவேற்கப்பட்டனர். மகளிர் அபிவிருத்தி நிலையத்தின் தலைவி காந்திமதி ஜோய் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஆலேடி வெம்பு பிரதேச செயலாளர் ஆர் ரவிராஜ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். விசேட அதிதிகளாக திருக்கோவில் வலயக்கல்வி அலுவலக உதவி கல்வி பணிப்பாளரும் முன்பள்ளி பிள்ளை அபிவிருத்தி உத்தியோகத்தருமான எஸ் விவேகானந்த ராஜா மற்றும் அம்பாறை மாவட்ட பாலர் பாடசாலை கல்வி பணியக முகாமைத்துவ உதவியாளர் பி மோகனதாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு காத்தான்குடி சுகதா வித்தியாலயத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு வீதி நாடகம் இடம்பெற்றது. மட்டக்களப்பு காத்தான்குடி சுகதா வித்தியாலயத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கான விழிப்புணர்வு வீதி நாடகம் நேற்று காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்கு முன்பாக இடம்பெற்றது. சூழலை சுத்தமாக வைத்திருத்தல், திண்ம கழிவகற்றல் தொடர்பான விழிப்புணர்வு தகவல்களும் மாணவர்களுக்கு இதன்போது வழங்கப்பட்டன. பாடசாலை அதிபர் முனீர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பொது சுகாதார பரிசோதகர்கள், சுகாதார அலுவலக அதிகாரிகள், பாடசாலை ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அம்பாறை சம்மாந்துறை நீதவான் நீதிமன்ற நிர்வாக கட்டட திறப்பு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. அம்பாறை சம்மாந்துறை நீதவான் நீதிமன்ற நிர்வாக கட்டட திறப்பு விழா நேற்று சம்மாந்துறை நீதிமன்ற நீதவான் டி கருணாகரன் தலைமையில் இடம்பெற்றது. பிரதம அதிதியாக கல்முனை மேல் நீதிமன்ற நீதிபதி ஜெயராம் ட்ரோக்சி கலந்து கொண்டார். புதிய கட்டடம் நாடாவெட்டி திறந்து வைக்கப்பட்டதோடு சம்பிரதாய நிகழ்வுகளும் இடம்பெற்றன. மட்டக்களப்பு காத்தான்குடி கடற்கரை வீதியினை காப்பேட் வீதியாக அமைக்கும் அபிவிருத்தி வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு காத்தான்குடி கடற்கரைக்கு வீதியை காப்பேட் வீதியாக மாற்றியமைக்கும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் நிதியொதுக்கீட்டில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் உலக வங்கியின் நிதியுதவியோடும் சுமார் 81.78 மில்லியன் ரூபாய் செலவில் 2.1 கிலோமீட்டர் வீதி காப்பேட் வீதியாக மாற்றியமைக்கப்பட உள்ளது. டீல் வீதி ஊடாக பிரதான வீதி வரியாக காப்பேட் வீதி அமைப்பதற்குரிய பணிகளுக்காக 10 மாதங்கள் இத்திட்டத்திற்காக செலவிடப்பட்டுள்ளது என வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.